This conference will now be recorded. அப்புறம் ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? ஜி தெரிஞ்சா சொல்லுங்க ஸ்கிரீன். தெரியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ. ஓகே ஃபைன். எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் செஷன் நம்ம கவர் பண்ணது இந்த டைப்ஸ் தான். ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறது, அப்புறம் அதோட அரே ஐட்டம்ஸ் என்னது, டியூபிள்னு என்னது, யூனியன் என்னது, சரிங்களா? ஒரு பேசிக்காக தான் உங்களுக்கு எடுத்துருப்பது இல்லை லாஸ்ட் வீக்ல அப்படிங்களா? ஓகே, இதுல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செஷன் டைப்ஸ்கிரிப்ட் இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் தட் ஈனம் பத்தி எடுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்றோம்னு வச்சுங்களேன், சரிங்களா? இப்போ நம்ம ரேக்ல நம்ம ரெடக்ஷன் ஒரு கான்செப்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஷன் டைப் நம்ம செட் பண்ணுவோம், சரிங்களா? என்ன டைப் ஆஃப் ஒரு ஈவெண்ட் கிளிக் பண்றோம், அந்த ஈவெண்ட் கிளிக் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் வருதோ அந்த ஆக்ஷன் டைப் வந்து நம்ம கான்ஸ்டன்டா டிஃபைன் பண்ணுவோம் ஒரு ஃபைல்ல போயிட்டு, சரிங்களா? ஆக்ஷன் டைப் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் கான்ஸ்டன்ட் போட்டு ஒரு கான்ஸ்டன்ட் நேம் கிரியேட் பண்ணுவோம், சரிங்களா? அதாவது லைக் தட் யாட் நேம், கெட் யூசர் லிஸ்ட் சம்திங் லிஸ்ட், சரிங்களா? அது மாதிரி ஒரு ஆக்ஷன் டைப் யூஸ் பண்ணி நம்ம எழுதுவோம். அந்த அது மாதிரி கான்ஸ்டன்ட் ஆகட்டும், இல்லைன்னா வேற ஒரு கான்ஸ்டன்ட் டிஃபைன் பண்ணிக்கிறீங்க, இல்லை ஒரு செட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா இட்ஸ் லைக் தட் டைப் ஸ்கிரிப்ட்ல யூசிங் தட் ஈனம் யூஸ் பண்ணி அதை பண்ண முடியும், ஓகேங்களா? என்னன்னா ஈனம் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த ப்ரீ டிஃபைன்ட் கீவேர்டு, ஓகே? இதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஒரு செட் ஆஃப் நேம் ஒன்று கொடுத்துக்கிறீங்க. இதுக்கு ஒரு நேம் என்னன்னா get ஓகேங்களா? ஈனம்ல கெட் கான்ஸ்டன்ட், இந்த கான்ஸ்டன்ட்ன்றது ஈனத்தோட நேம், சரிங்களா? இட் இஸ் லைக் நம்ம நார்மல் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப்ஜெக்ட்ல வி கேன் ரைட் கான்ஸ்டன்ட் செட் பண்ண முடியும், ஓகேங்களா? இந்த ஈனம்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்காவும் செட் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு இண்டிஜுவல் வேலையும் உங்களால் செட் பண்ண முடியும் கான்ஸ்டன்ட்ல, இது காமன், சரிங்களா? ஆனா வந்து நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஆகட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ற ரெடக்ஸ் ஆக்ஷன் டைப் ஆகட்டும், நம்ம எதுவுமே அதை டைப் பண்ணி செட் பண்ண மாட்டோம், சரிங்களா? அதாவது இது இண்டிஜுவலா தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும்ட்டு. ஆனா இந்த டைப்ஸ்க்கு என்ன சொல்ல வரோம்னா we can set the constant means we can set the type, ஓகேங்களா? டைப் பேஸ் பண்ணி செக் பண்ண முடியும். இட்ஸ் லைக் த இண்டிஜுவலா இல்லைன்னா ஒரு நம்பரான், சாரி ஸ்ட்ரிங்கான், சரிங்களா? என்ன பண்றேன், ஏதோ சும்மா ஒரு நேம் செட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாய் கான்ஸ்டன்ட்ல என்ன பண்ணலாம், இதுக்கு டிஃபரன்ஸ் காட்டுறதுக்கு ஓகே. நான் என்ன எடுத்துக்கிட்டேன், கலர் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? கலர் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப் நான் செட் பண்ண முடியும், அதுக்கு தான் கலர் கான்ஸ்டன்ட் டிஃபால்ட் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா கிரீன் ஒரு டைப் செட் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? ஒன்று, ஆமாம். இப்போ வந்து என்னன்னா இண்டிஜுவல் டைப் பார்க்கலாம், அடுத்து வந்து ஸ்ட்ரிங் டைப் பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து இண்டிஜுவல் டைப்ல கிரீன் ஒரு டைப் செட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கிறேன், ப்ளூன்னு ஒரு டைப் எடுத்துக்கிறேன். மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கலர் கான்ஸ்டன்ட்ல பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹேவ் 3 டைப்ஸ், ஓகேங்களா? கிரீன் இருக்கு, ஆரஞ்சு, ப்ளூ இருக்கு. இது வந்து என்னன்னா டிஃபால்ட்டா இண்டிவிஜுவல் டைப்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், ஒரு ஈனம் வந்து ஆட்டோமேட்டிக் ஒரு ஸ்ட்ரிங் இண்டிவிஜுவல் டைப் செட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் லைக் தட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்றனால அது எப்படி எடுத்துக்கு அப்படின்னா ஒரு நார்மல் ஆப்ஜெக்ட் மாதிரியே தான், சரிங்களா? ஆப்ஜெக்ட்ல போயிட்டு இன்றனால அதாவது இந்த டைப் ஸ்கிரிப்ட் எப்படி எடுத்துக்கு அப்படின்னா கிரீன்ல அதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி ஆரஞ்சில் அது வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி ப்ளூன்னு ஒரு வேல்யூஸ் இருக்குன்னா அது வேல்யூஸ் பார்த்து 2. இது மாதிரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 வந்து எடுத்துக்கணும் உங்களுக்கு, சரிங்களா? இதே பண்ணி என்ன பண்றது, இப்போ ஒரு வேல்யூ ஈனம் நான் செட் பண்ணுறது வேல்யூ நீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னா லைக் தட் கன்சோல் போட்டு
இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? என்னன்னா இது டிஸ்ப்ளே பண்ண நார்மல் கான்ஸ்டன்ட் தான். நார்மல் டிஸ்ப்ளே பண்ண நார்மல் ஆப்ஜெக்ட். இது கலர் கான்ஸ்டன்ட். கலர் கான்ஸ்டன்ட்க்கு ஒரு வேலையை எடுக்க போறேன். இப்போ நார்மல் நீங்க ஆப்ஜெக்ட் எப்படி வேலையை எடுக்கணும் அதே மாதிரியே தான். இப்போ கலர் கான்ஸ்டன்ட் போட்டு டாட் கிரீன். ஓகேங்களா? இது கெட்டிங் த வேல்யூ. ஓகேங்களா? என்ன பண்றேன், டெக்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதை ஏனும் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. ஸ்டார்டிங் 0 தான் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது கிரீன் தான் எடுத்திருக்கேன். வேல்யூஸ் கிரீன் எடுத்தா உங்களுக்கு 0 வரும். உங்களுக்கு என்ன பண்ணுறது, அதே மாதிரி இன்னொரு வேல்யூஸ் எடுக்கிறோம். ஆரஞ்சு எடுக்கிறோம். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் 1. It's enum getting from 1. Okay, it is like the numeric type. Okay, it is like the integer type. ஓகேங்களா? இது போய் என்ன பண்றேன், enum டைப் இருக்கு. இது இட் இஸ் லைக் ஒன் இன்டிஜர் டைப். இதே வந்துட்டு என்ன பண்றேன், ஒரு ஸ்ட்ரிங் டைப்பை நான் மாத்துறேன். சரிங்களா? என்ன பண்றேன், அதே மாதிரி ஒன்னொரு டைப் செட் பண்ணிக்கிறேன். enum போயிட்டு என்ன பண்ணலாம், கார் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேன். சரிங்களா? இது கார் கான்ஸ்டன்ட் என்ன பண்றேன், இது வந்து இப்போ அடுத்து எழுத போறது ஸ்ட்ரிங் டைப். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், கார் 1 ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. கார் 1 ஈக்குவல் டு சரிங்களா போண்டா. ஆனா இந்த இன்டிஜர் டைப்ல யூ கேன் செட் தி வேல்யூஸ். உங்களால செட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன ஸ்ட்ரிங் டைப் வரேன், இது போயிட்டு கார் 1 போயிட்டு கவுண்டர்னு செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு கார் 2ல போயிட்டு சஃபரான்னு செட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த கார் கான்ஸ்டன்ட் 2 வேல்யூஸ் இருக்கு. கார் 1 கார் 2 இருக்கு. கெட்டிங் தி வேல்யூஸ் சேம் லைக் தட். இதே மாதிரி நீங்க செட் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன பண்றேன், கன்சோல் லாக்ல giving the value found out. ஓகேங்களா? இட் இஸ் லைக் தி ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங் டைப். ஓகேங்களா? இப்போ போய் நீங்க என்ன பண்றேன், நான் போயிட்டு இன்டிஜர் செட் பண்ண மாட்டீங்களா, இதுல போயிட்டு என்ன பண்றேன், இது 0 வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? 0 1 2 ஸ்டார்ட் ஆகும். இப்போ என்ன பண்றேன், எனக்கு ஒரு கஸ்டம் வேல்யூஸ் ஸ்டார்ட் ஆகணும். அதாவது 10 இருந்து ஸ்டார்ட் ஆகணும், 20 30 இருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா யூ கேன் செட் த வேல்யூ. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ கிரீன் இருக்கு பாத்தீங்கன்னா, கிரீன்ல போயிட்டு ஈக்குவல் டு 10 செட் பண்ணிடுறேன். சரிங்களா? 10 செட் பண்ணனா ரிமைனிங் வேல்யூ நான் செட் பண்ணாம விட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆரஞ்சு ப்ளூக்கு நான் வேல்யூ செட் பண்ணாம விட்டுட்டுனா இட்ஸ் லைக் இது ஃபாலோயிங் தட் ஸ்டார்டிங் 10 அடுத்து 11 12 அது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணு, கிரீனுக்கு வந்து செக் பண்ற முடியும் போயிட்டு இப்போ கிரீன் வந்து 10 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வேல்யூ வந்து ஆரஞ்சு 11 வரும். அடுத்த வேல்யூ ப்ளூங்கிறது வந்துட்டு 12 வரும். ஓகேங்களா? கம்பேர் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ஈன வேல்யூ ஃபர்ஸ்ட் 10 வரும். அடுத்து ஈன வேல்யூ வந்து 11 வரும். ஓகேங்களா? ஏன்னா நாம் we can set the values starting from 10. ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் த கான்செப்ட் இருக்கு ஈனம்ல. அது இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கு. சரிங்களா? ஒரு மெத்தட் வேல்யூ ரிட்டர்ன் பண்றீங்க, அந்த வேல்யூ வந்துட்டு ஈனமா செட் பண்றீங்க.
செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர வேல்யூஸ்னா அது பேஸ் பண்ணி வேல்யூவா இருக்கு அப்படின்னா we can check the create one of the function. சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், இது ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன். போயிட்டு ஹேண்டில் வேல்யூ ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். அது ரிட்டர்ன் டைப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் த ரிட்டர்ன் வித் நம்பர் டைப் ரிட்டர்ன் பண்றேன். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 15 செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன பண்றேன், இந்த enum வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்றேன், பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன் இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் டைப் என்ன ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுதோ அது பேஸ் பண்ணி enum வேல்யூ நான் செட் பண்றேன். சரிங்களா? போயிட்டு என்ன பண்றேன், ஹேண்டில்ஸ் வேல்யூ ஒரு மெத்தட் வச்சுக்கிட்டு அது ரிட்டர்ன் வந்து 15 செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன பண்றேன், இந்த ஹேண்டில் வேல்யூ வந்து ரிட்டர்ன் 15 ரிட்டர்ன் பண்ணும். போயிட்டு கிரீன்ல போயிட்டு என்ன பண்றேன், ஹேண்டில் வேல்யூ கால் பண்ணிக்கிறேன். கால் பண்ணிட்டு இது கம்பைல் டைம்ல உங்களுக்கு வந்து மெத்தட் கால் ஆகும்போது உங்களுக்கு வந்து இது கிரீன்ல உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இந்த ஆரஞ்சு ஓவர்னா அது வேல்யூ வந்து இன்சைஸ் பண்ண சொல்லும். சரிங்களா? இன்சைஸ் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ என்னன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா go to set the values previous value கிரீன் இது செட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களும் ஒரு கஸ்டம் வேல்யூ செட் பண்ண முடியும், ஃபைனோட செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வந்துட்டு கிரீனோட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா கிரீனோட வேல்யூ இந்த ஹேண்டில் வேல்யூ வந்துட்டு நெக்ஸ்ட் அடுத்து ஈனம்க்கு எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் செட் த வேல்யூஸ் கிரீன் வேல்யூ என்ன வருதோ அது வந்து பிளஸ் சம் வேல்யூ பிளஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே விட்டான்னு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு என்ன பண்றேன் பிளஸ் 10 போட்டுக்கிறேன் டிஃபரன்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு. ஓகேங்களா? இன்சைஸ் பண்ண சொல்லு. ஓகேங்களா? என்ன பண்ணியிருக்கேன், கிரீன் ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட் ஈனம் கான்ஸ்டன்ட்ல ஹேண்டில் வேணும் ஒரு மெத்தட் கால் பண்றேன். அந்த மெத்தட் வர வேல்யூ பேஸ் பண்ணி கிரீன் செட் ஆகும். அடுத்து இந்த ஆரஞ்சுங்கிறது நீங்க டேட்டா அப்படின்னு கொடுத்துக்கலாம், 10 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ 10 கொடுத்துக்கலாம், 10 கொடுத்துட்டு ரன் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்துட்டு கிரீனோட வேல்யூ பேஸ் பண்ணி எனக்கு ஆரஞ்சு ஓட வேலையில செட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸிங் இட் கிரீன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை ப்ளஸ் பண்ணுங்க, ப்ளஸ் பண்ணாமல் விட்டுறலாம். சரிங்களா? அது நம்மளோட இதுதான், நம்ம பிஸ்னஸ் நிறைய தான். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், ஹேண்டில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் வேல்யூ வந்து 15 இருக்கும், ஆரஞ்சு வேல்யூ 16 இருக்கும். ஏன் 60 வருதுன்னா கெட்டிங் த வேல்யூ கிரீன் ஃபர்ஸ்ட் 15 இருக்கும் ப்ளஸ் 10. ஓகேங்களா? எனக்கு இது வந்து செட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது. இது வந்து இட்ஸ் லைக் தட் பேசிக் வேல்யூன்னு ஈனம். ஓகேங்களா? ஈனம் உங்களுக்கு டவுட் இருக்கா? இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு ஈனம் டைப்ல? ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. நம்ம ஈனம் கலர் கான்ஸ்டன்ட்ல கிரீன் ஈக்குவல் டு ஹேண்டில் வேல்யூன்னு சொல்லிட்டோம். அந்த ஹேண்டில் வேல்யூ ரிட்டர்ன் பண்ற வேல்யூ 50 இருக்கா? எனக்கு அதுல இருந்து இன்க்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும்னா நான் கிரீன் ஸ்பெசிஃபை பண்ண முடியுமா? இப்போ எனக்கு ஆரஞ்சு வந்து 51ன்னு வரணும் அப்படின்னா நான் வந்து பிளஸ் பண்ண முடியாதோ? ஆமா ஜி, கரெக்ட். ப்ளஸ் பண்ணாம பண்ண முடியும். ஏன் சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஃபர்ஸ்ட் இது மெத்தட் தான் ரேட்டுங்களா, வேல்யூஸ் ஸ்டார்டிங் உங்களுக்கு இருக்காது கேட்டுங்களா ரன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இதோட வேல்யூஸ் இருந்தா மட்டும்தான் இது இன்ஸ்லைஸ் பண்ண சொல்ல உங்களுக்கு. அதான் பிரச்சனை இதுல. சரிங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூ வந்து சர்வர்ல இருந்து வந்துச்சுனா ப்ரோ நம்ம இன்கிரிமெண்ட்ஸும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஈனமோட இனிஷியலைசேஷனே வந்து சர்வர்ல நடக்காதோ, டைனமிக்கா வராதோ? சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் வேல்யூன்ற ஃபங்க்ஷன் வந்து சர்வர்ல இருந்து இனிஷியல் வேல்யூ எடுத்துட்டு வருது. இன்ஸ்டன்ட் கிடைச்ச பிறகு என்ன பண்ணி கிரீன்ல செட் பண்ணிடுவீங்களா? அதுக்கப்புறம் அது வேல்யூஸ் உங்களுக்கு பேஸ் பண்ணி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், கிரீன் உங்களுக்கு எவ்வளவு இன்க்ரிமெண்ட் பண்ணணுமோ செட் பண்ணிக்கலாம், இல்லை கிரீன் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து எனக்கு தெரியும் இப்போ வந்து சப்போஸ் வந்துட்டு ஹேண்டில் வேல்யூ ரிட்டர்ன் வந்து 50 ஏபி கால் ரெஸ்பான்ஸ் வருதுன்னு 15 வருதுன்னா 50 பிளஸ் அடுத்து வந்து எனக்கு ஆரஞ்சுல 50 பிளஸ் 1 எனக்கு வேணும்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை எனக்கு வேண்டாம்னா நீங்க அப்படியே விட்டுறலாம். இல்லை நீங்க
சொல்லுங்க ஜி. சரி. ஓகே. எனக்கு வந்து ஓகே ஜி. எனக்கு வந்து கிரீன் வந்துட்டு ஏபி கால் வருதுன்னு வச்சுங்களேன், 15 செட் ஆயிரும். எனக்கு கிரீன் மட்டும் இருந்தா போதும். எனக்கு ஆரஞ்சுல வந்து எனக்கு வேல்யூஸ் வேணும், வேற வேல்யூ செட் பண்ணனும்னா யூ கேன் செட் 100 செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எடுத்துப்பாது. ஓகே ஓகே. சோ நம்மள ஆட்டோமேட்டிக்கா இன்கிரிமென்ட்லாம் நடக்காது இது. ஆமா ஜி, இது நடக்காது. ஆமா கரெக்ட். இது மெத்தட்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த லைன் இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு, அதான் பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே ப்ரோ, காட் இட் ப்ரோ. இது கான்ஸ்டன்ட் மாதிரி தான். நீங்க கான்ஸ்டன்ட் செட் பண்றீங்கல்ல, அது லோக்கல் ரிலேஷன் ஒர்க் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் செட் பண்ணுவீங்கல்ல, அது மாதிரி இடத்துல இது மாதிரி ஈனன் டைப் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே ப்ரோ, எனக்கு கிளியர் ப்ரோ. ஓகே ஓகே. இட் இஸ் ஒன் ஆஃப் தி சிம்பிள் கான்செப்ட். இது இன்னும் நிறைய மென்ஷன். ஒன் செகண்ட் ஜி, ஆரஞ்சுக்கு நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கிரீனுக்கு மட்டும் அந்த மெத்தட் கால் பண்ணிட்டோம், அதுக்கு வேல்யூ 50 வரும். சோ ஆரஞ்சு நம்ம எதுவுமே கொடுக்கணும், அது என்ன 1ன்னு வருமா இல்ல என்ன வரும்? இல்ல ஒண்ணும் வராது உங்களுக்கு. டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வார்னிங் எரர் அடிக்கும் பாருங்க. ஈனம் டைப் மஸ்ட் பீ இன்ஸ்டேஷன் காட்டும் உங்களுக்கு. உங்களை ரன் பண்ண முடியாது. சப்போஸ் அப்படி ரன் பண்ணி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு என்னன்னா, கம்பைல் பண்ணி ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணிடும். ஓகே. சப்போஸ் நான் கிரீன் மெத்தட செகண்டா கால் பண்ணிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் உள்ளது ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் போட்டா செகண்டா போட்டா அப்ப என்ன நடக்கும்? ஓகே. இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 0ன்னு எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓகே. ஆரஞ்சு 0ன்னு எடுத்துக்கணும். திருப்பி கீழ கிரீன் வந்து நான் செகண்டா எழுதுறேன், அதுக்கு மெத்தட் கால் பண்ணி ஃபர்ஸ்ட் இருக்கும்போது அது எடுத்துக்கிறோமா அது? இல்ல சாரி, உங்களுக்கு கிளியரா கேட்கல. என்ன கேக்குது? இல்ல இதானே கேக்குறீங்க, இதானே எதிர்பார்க்கறீங்க கேட்டலாம். ஆரஞ்சு மேல போட்டுருங்க. ஈவன் ஹேண்டில் வேல்யூங்கறத கிரீனுக்கு கீழ அசைன் பண்ணு. கிரீன் வந்து செகண்ட் கால் பண்ணுங்க அப்படின்னு. இல்ல சரி, ஓகே அப்படி சொல்லுங்க. ஆமா. இப்படி எடுத்து உங்களுக்கு என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு வந்து 0ன்னு வரும். அடுத்து வேல்யூ ஹேண்டில் கிரீன்ல வந்துட்டு ஹேண்டில் என்ன ரிட்டர்ன் பண்றோம் அது கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நான் அந்த ஹேண்டில் வேல்யூ கால் பண்ணிட்டு திருப்பி செகண்ட் கீழ ஆரஞ்சு இது பண்ணும்போது எனக்கு எரர் அடிக்கும். ஆரஞ்சு வந்து எம்டி வேல்யூ அசைன் பண்ண அந்த இடத்துல கேட்டுக்க அந்த வார்னிங் கார்டு கரெக்ட். ஆமா இருங்க, அப்ப பாக்கல இருங்க. ஆரஞ்சு வரும், என்ன வரும்னா ஆரஞ்சு பார்த்தா 0ன்னு வந்துடும், கிரீன் பார்த்தா உங்களுக்கு 15 கிடைச்சிடும். இது பேசிக் இன்ஸ்டீஸ் பண்றதான் ஜி. சரிங்களா? இதான் பேசிக். ஈனம் கொஞ்சம் நிறைய இருக்கு, ஆனா இது பேசிக் ஐடியா உங்களுக்கு. சரிங்களா? ஒரு ஸ்ட்ரிங் எப்படி செட் பண்ணுவீங்க, ஒரு இன்டிஜர் எப்படி செட் பண்றீங்க, 2 டைப் இருக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஜி? ஈனம்ல இது ஓகே தானே உங்களுக்கு? ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். ஓகே, அடுத்து போலாம். இது முக்கியமான கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சரிங்களா? இது இன்டர்ஃபேஸ் பத்தி ஐடியா இருக்கா ஜி உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டா லிட்டர் ஷேர் பண்ணுங்க ஜி. அப்படியே இன்டர்ஃபேஸ் இஸ் லைக் வந்து நம்ம கஸ்டமா வந்து ஒரு என்டிட்டியை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சொல்லுவோம். ஓகே. லைக் வந்து ஒரு யூசர்னு சொன்னோம்னா அதுல வந்து இந்தந்த ப்ராப்பர்ட்டிஸா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி இருக்கும், அதுக்கப்புறம் ஐடி இருக்கும். ஸோ எங்க இருந்து நம்ம இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணதா ஒரு இன்டர்ஃபேஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்டர்ஃபேஸோட டைப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதலாம். ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். இதே மாதிரி டைப் தான் கிராஃப் கியூர்ல யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். சூப்பர் ஜி. ஓகே. அடுத்து ஜி வேற யாருக்கா ஐடியா இருக்கா ஜி இன்டர்ஃபேஸ்னு என்னன்னு? இல்லை ஷேர் பண்ணுங்க, தெரிஞ்சு ஷேர் பண்ணுங்க ஜி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் ஜி போகணும். லாஸ்ட் செஷன் செம்மையா போச்சு, செம்மையா இன்ட்ராக்ஷன் பண்ணணும். இந்த இதுல யாரும் பண்ணவே இல்லை, அதான் கேட்குறேன். ஜி ரஞ்சித் உங்க வாய்ஸ் ஜி ரஞ்சித் உங்க வாய்ஸ் கிளியரா கேட்கல, சவுண்டா பேசுங்க ஜி. சாரி. ரூல்ஸ் கான்செப்ட்ல இன்டர்ஃபேஸ் அப்படின்னாக்க ஜஸ்ட் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நம்ம அதோட டிக்ளரேஷன் பார்ட் மட்டும்தான் இன்டர்ஃபேஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதோட டெஃபினிஷன் வந்து எந்த கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணதோ அதுல தான் அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதுதான் பேசிக்கா ரூல்ஸ் கான்செப்ட்ல இன்டர்ஃபேஸ் அப்படின்னாக்க. ஓகே கரெக்ட். ஓகே ரஞ்சித், கரெக்ட் தான். என்னன்னா நீ ரெண்டு சொன்னா கரெக்டான தான். ஓகேங்களா? என்னன்னா லைக் தட் இன்டர்ஃபேஸ்ங்கிறது
we can set the data members. Data member தெரியும். நாம வந்து ஒரு கிளாஸ் எழுதுறோம். ஒரு கிளாஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது லைக் ஒரு ஸ்டூடெண்ட்னா ஒரு ஸ்டூடெண்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ், கான்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், பிட் குரூப் சம்திங் சொல்றீங்களா? ஸ்டூடெண்ட் பேசிக் டேட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். அந்த வேரியபிள்ஸ் டேட்டா மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். இந்த டேட்டா மெம்பர்ஸ் என்ன பண்ணுவோம்? ஒரு இன்டர்ஃபேஸ்னு கிரியேட் பண்ணிட்டு ப்ரீ டிஃபைன்டா கிளாஸ் என்னென்ன தேவையோ ஒரு கிளாஸ் எழுத போறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபோன் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த கிளாஸ்க்கு என்னென்ன தேவையோ அது டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே நாம என்ன ப்ரீ டிஃபைன்டா இன்டர்ஃபேஸ் எழுதி வச்சிருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ரெண்டாவது என்னன்னா அந்த கிளாஸ்க்கு என்னென்ன டெஃபினேஷன் தேவை, அதாவது டேட்டா மெத்தட்ஸ் என்னென்ன தேவையோ மெத்தட்ஸ் என்னென்ன நம்ம எழுத போறோமோ அந்த மெத்தட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி வச்சிருவோம். அதாவது என்னன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ல எல்லாமே நீங்க ஒரு டேட்டா மெம்பர்ஸால ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா. என்னன்னா ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று, அதாவது ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ்னா இந்த கிளாஸ்க்கு என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கு, என்னென்ன டெஃபினேஷன் இருக்கோ ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் எழுதி வச்சிருவோம். அது லைக் த ஒன் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா. இது தவிர இது இல்லை இது. ஓகேங்களா. என்னன்னா இப்படி ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம சி++, படிச்சதுன்னா அவங்க கிளியரா சொல்லியிருப்பான். சரிங்களா. இப்போ இன்டர்ஃபேஸ் பத்தி பேசிக் ஐடியா இருக்கா? டவுட் இருக்கா அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும்? இன்டர்ஃபேஸ்னா இதுதான். இது தவிர ஏதாச்சும் ஐடியா உங்களுக்கு இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே ஒரு பேசிக் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருச்சுல இன்டர்ஃபேஸ் என்னன்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருச்சுல அதான். கிடைச்சிருச்சு ப்ரோ. ஓகே சூப்பர் ஓகே. ஓகே இப்போ என்ன பண்றேன் ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபோ மாதிரி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபோக்கு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு தேவை என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும், அது என்ன டேட்டா மெம்பர்ஸ் இருக்கும் நம்ம ஓரளவுக்கு டைப் பண்ணலாம். ஓகேங்களா. என்ன பண்றேன் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று போட்டுக்கிறேன். இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்னா அதுக்கு ஒரு நேம் செட் பண்ணிடுவீங்க. இன்டர்ஃபேஸ் இன்ஃபோன்ட் என்னன்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ், அதாவது ஒரு கிளாஸ் நீங்க எத்தனை இன்டர்ஃபேஸ்னா கிரியேட் பண்ணலாம். ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கணும் கம்பல்சரி கிடையாது. சரிங்களா. நீங்க எத்தனை இன்டர்ஃபேஸ்னா கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணும்போது ஏன்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸும் ஒரு யூனிக்கா இருக்கணும், யூனிக் நேம் இருக்கணும். அதனால இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோன்னு ஒரு யூனிக் நேம் செட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள போயிட்டு நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் வேணும், என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் வேணும் செட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு ஃபர்ஸ்ட் நேம் இட் இஸ் லைக் தட் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கா தான் வரும். நியூமெரிக் லெட்டர்ஸ் வரவே வராது. ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கிறேன். என்ன டைப் பண்ணுறது ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம்னு ஒன்று எடுத்துக்கிறேன். லாஸ்ட் டைம் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங். ஓகேங்களா. அடுத்து வந்து மொபைல்னு ஒரு டைப் வச்சுக்கிறேன். இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த நம்பர். ஓகேங்களா. அடுத்து என்ன வரும் ஃபர்ஸ்ட் நேம் அட்ரஸ் லொக்கேஷன் ஒன்று வச்சுக்கிறேன். சரிங்களா. லொக்கேஷன் இஸ் லைக் ஒன் ஆஃப் த கமிட்டிங் ஸ்ட்ரிங். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்றேன் ஒரு இது இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த டேட்டா மெம்பர்ஸ். ஓகே. டேட்டா மெம்பர்ஸ் டைப் இது அந்த கிளாஸ்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போறோமோ இட்ஸ் லைக் ஒன் டேட்டா மெம்பர் டைப். அடுத்து என்ன பண்றேன் அந்த கிளாஸ் யூஸ் பண்ற மெத்தட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, டெஃபினிஷன் மெத்தட்ஸ் டெஃபினிஷன் எழுதுறீங்களா அது வந்து டிக்ளேர் பண்ண என்னென்ன டைப் இருக்குன்னு நம்ம ஒரு அசம்ஷனை நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. என்ன பண்றேன் கெட் ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். இதுல வந்துட்டு எந்த ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறது கிடையாது. அதனால இதை வந்துட்டு நீங்க ரெண்டு வழியாவும் பண்ணலாம். ஒரு நார்மல் எப்படி சொல்றது ஒரு நார்மல் ஏரோ ஃபங்க்ஷனாவும் பண்ணலாம், இல்லை ஒரு நார்மல் ஃபங்க்ஷனாவும் நீங்க ஃபங்க்ஷன் வந்து டிக்ளேர் பண்ண முடியும் உங்களால. சரிங்களா. என்ன பண்றேன் ஏரோ ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்றேன். இதுல போயிட்டு என்னன்னா இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்த பராமீட்டர் இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பராமீட்டர்ஸ் இன்புட் வாங்குதான்னு எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டைம்ல எந்த ஒரு இன்புட் நான் வாங்க போறது கிடையாது. ஆனால் இட்ஸ் லைக் தட் எம்டி. இது வந்து இந்த மெத்தட் என்ன டைப் ஆஃப் ரிட்டர்ன் பண்ண நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு இன்டிஜர் ரிட்டர்ன் பண்ணுமா, இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணுமா, இல்லை ஒரு பூலியனா ரிட்டர்ன் பண்ணுமான்னு செட் பண்ணலாம். போயிட்டு என்னன்னா கெட் ஃபர்ஸ்ட் நேம்னா கெட்டிங் த ஃபர்ஸ்ட் நேம் இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரிங். இது வந்து என்ன ஒரு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றேன். சரிங்களா. அடுத்து என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஓகே. கெட் மொபைல் நம்பர்னு ஒன்று வச்சுக்கிறேன். கெட் மொபைல் நம்பர்னு வச்சுக்கிறேன். இது போயிட்டு இது வந்து ஒரு இன்புட் நான் வாங்குறது இல்லை. போயிட்டு என்ன பண்றேன் கெட் மொபைல் இட்ஸ் லைக் தட் வந்து கெட்டிங் தி ரிட்டர்ன் வேல்யூ இஸ் லைக் தட் நம்பர். ஓகேங்களா. இதான் அதான் என்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறோம். அந்த கிளாஸ்க்கு தேவையான டேட்டா மெம்பர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறோம். இது எதுக்கு இன்டர்ஃபேஸ் நம்ம டெவலப் பண்ண யூஸ் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இருக்கும். அதுக்கு தான் வேற ஒரு டெவலப்பர் போய் பாக்குறான்னு நினைச்சுக்கோங்க, ஒரு ஃபைல் எடுத்து கிளாஸ் எடுத்து பாக்குறான்னா அவனுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் எங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்ட்டு இந்த ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அப்படின்னு இந்த கிளாஸ்ல இந்த 4 டைப் டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, இது மாதிரி 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா. இதை வந்து ஒரு டெவலப்பர் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்குதான். ஓகேங்களா.
பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அதுல போயிட்டு என்ன பண்றேன், உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஊப்ஸ்ல படிக்கும்போது தெரியும், ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து எக்ஸ்டெண்ட் எழுதுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது ஒரு கிளாஸ் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் எழுதுறோம்னா இட்ஸ் லைக் தட் யூசிங் த கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ். அது இன்டர்டென்ஸ் பண்ணும்போது எக்ஸ்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் எழுதணும்னா இட்ஸ் லைக் தட் யூசிங் தட் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்ட் ஒரு கீவேர்ட் இருக்கு, இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதோட இன்டர்ஃபேஸ் நேம் நான் கொடுத்துருவோம் இந்த இடத்துல. சரிங்களா? போயிட்டு என்ன பண்றோம், இப்போ ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ள போயிட்டு டேட்டா டைப் இன்டர்னலா திஸ் டாட் ஒரு கிளாஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். இன்டர்னலா நம்ம அக்சஸ் பண்ணுவோம். இன்டர்னலா அக்சஸ் பண்றது நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? என்ன பண்றோம், திஸ் டாட் நேம் செட் பண்றீங்கல்ல, இந்த உள்ள கிரியேட் பண்ற நேமும் நம்ம இன்டர்ஃபேஸ் இருக்க நேமும் உங்களுக்கு மேட்சா இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நேம் இந்த இன்டர்னலா யூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் நேமோட கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்து லாஸ்ட் நேம்ல ஸ்ட்ரிங் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மொபைல் நம்பர் செட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் லைக் தட் நம்பர். ஏன் டிஃப்ரெண்ட் நேம் வச்சேன்னா உங்களுக்கு இட்ஸ் லைக் தட் கன்ஃபியூஸ். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. சரி, இது போட்டேன். அடுத்து என்ன லொகேஷன் செட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் லைக் தட் நம்பர் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது கன்ஸ்ட்ரக்டர் எல்லாமே பண்ணலாம், இருந்தும் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல போயிட்டு நீங்க வேல்யூ பாஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் தட் நீட் தட் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு வேணும். இல்லைன்னா வேல்யூ எது நீங்க பாஸ் பண்ண போறதில்ல, ஒரு பிசினஸ் லாஜிக் போட்டு அந்த மெத்தட் ஆக்சஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை. ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றேன், கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றேன், அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நான் 4 வேல்யூஸ் நான் பாஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், லொகேஷன் பாஸ் பண்றேன். அதுக்கு நான் என்ன பண்றேன், கன்சிஸ்டர்ல போயிட்டு ஒரு பேராமீட்டர்ல நான் வந்து வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்கிறேன். எஃப் நேம்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து எஃப் நேம்ங்கிறது இட்ஸ் லைக் கம்மிங் ஃப்ரம் ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம்னு செட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் வேல்யூஸ் ஃபார் ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு வரணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் செட் பண்ணிக்கிறேன். மொபைல் வர கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அது வர வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பர் டைப்பாக தான் இருக்கணும், இல்லை உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகேங்களா? அப்புறம் லொகேஷன் எடுத்துக்கிறேன். இந்த லொகேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வர வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் நம்ம ஸ்ட்ரிங்காக தான் எனக்கு இருக்கணும். ஸ்ட்ரிங் தவிர யாராச்சும் வந்ததுன்னா எனக்கு வந்து இது எரர் த்ரோ பண்ணும் எனக்கு. சரிங்களா? பட் என்ன பண்றேன், இப்போ வந்து கன்சிஸ்டாக கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு கிளாஸும் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து இன்டர்னலாக செட் பண்ணி வைக்கும் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் செட் பண்ணி வைக்கும் பார்த்தீங்களா, அந்த வேரியபிள்ஸ் வந்துட்டு என்ன பண்றேன், செட் பண்ற வர வேல்யூஸ் நான் செட் பண்ணிக்கிறேன். போயிட்டு எனக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட், கிளாஸ் இருக்கிற டேட்டா மேப்ஸ் எப்படி நம்ம அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா திஸ் டாட் போட்டு அக்சஸ் பண்ணுவோம். திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு கன்சிஸ்டா வர நேம், எஃப் நேம் செட் பண்ணிக்கிறேன். எஃப் நேம் செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி போயிட்டு என்ன பண்றேன், திஸ் டாட் லாஸ்ட் நேம்னு ஒன்று எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நேம் செட் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் மொபைல் ஈக்குவல் டு செட் பண்ணிக்கிறேன். திஸ் டாட் லொகேஷன் எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு லொகேஷன். இப்போ வந்து என்ன கன்சிஸ்டால வேல்யூஸ்ல செட் பண்ணி வச்சு. சரிங்களா? பேசிக்காக ஓரளவு 50% முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னா நம்ம ரெண்டு டேட்டா இது மெத்தட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் கெட் மொபைல் நம்பர்ன்ட்டு. சரிங்களா? கெட் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று எடுக்கிறேன், மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து பேராமீட்டர் கொடுக்கல, அதனால இந்த இது எடுக்காதனால உங்களுக்கு வந்து இது பண்ணல. சப்போஸ் நீங்க பேராமீட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இது கெட்டிங் த டைப். சப்போஸ் நேம் வருதுன்னு, ஒரு நேம் வருதுன்னா அது என்ன டைப் நேம் வருதுன்னு டைப் செக் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கா வருதா இன்டிஜரா வருதான்ட்டு. இன்டிஜர்னு போட்டுக்கோங்க, ஸ்ட்ரிங்னு போட்டுக்கோங்க. இந்த சினாரியோ நான் இந்த ஒரு பேராமீட்டர் வராதனால எம்டியா விட்டுக்கிறேன், எம்டி. அண்ட் இட் இஸ் இந்த மெத்தட் என்ன டைப் ரிட்டர்ன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்றேன். அதுல போயிட்டு ரிட்டர்ன் திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தனா இந்த ஃபர்ஸ்ட் நேம் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா கெட் ஃபர்ஸ்ட் நேம் கால் பண்ணுங்க, திஸ் டாட் ஃபர்ஸ்ட் நேம் ரிட்டர்ன் ஆயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி போயிட்டு என்ன பண்றேன், கெட்
மொபைல் நம்பர் ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். போதும். இது வந்து வித் மொபைல் நம்பர் டைப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சதான். அப்படி லைக் ரிட்டன் டைப் நம்பர். ஓகேங்களா? நம்பர் டைப் ரிட்டன் பண்றோம். இதுல போயிட்டு ரிட்டன் this நம்பர். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எழுதி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இது வரைக்கும் டவுட் இருக்காச்சு உங்களுக்கு? இதுலயே டவுட் இருக்கா உங்களுக்கு? இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸ்லயுமா? நம்ம இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ போடலன்னா இந்த கிளாஸ் ஒர்க் ஆகும்ல? இது நார்மல் ஒர்க் ஆகும் ப்ரோ. இது எல்லாமே ஒர்க் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அதை நம்ம ஏன் அதை ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றோம் அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இன்னும் சொல்லிருக்கேன் பாத்தீங்களா? ஓகே, இப்போ சின்ன எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க டெவலப் பண்ணி வைக்கிறீங்க, ஒரு கிளாஸ் போட்டுருக்கீங்க, சரிங்களா? ஓகே ப்ரோ. நீங்க ஒரு கிளாஸ் போட்டிருக்கீங்க, அந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 1000 லைன்ஸ் இருக்கு, 1000 லைன்ஸ் இருக்கு, சரிங்களா? ரேடியம் ப்ராஜெக்ட் போகும்போது கிட்டத்தட்ட 500 600 ரீச் ஆகுது, அசால்ட்டா ரீச் ஆகும். 500 600 700 அசால்ட்டா ரீச் ஆகும். ஓகேங்களா? போயிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு சின்ன விர்ச்சுவல் இமேஜின் பண்ணுங்க. அந்த கிளாஸ்க்குள்ள கிட்டத்தட்ட 10 20 டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க, 10 20 மெத்தட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பரா உள்ளுக்குள்ள வர அப்படின்னா எனக்கு என்ன யூஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரிங்களா? என்ன பண்ணணும், டாப் டு பாட்டம் அந்த கிளாஸ் எல்லாமே ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அந்த கிளாஸ்க்கு என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்றீங்க, என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயிலா டாப் டு பாட்டம் பார்த்தா மட்டும் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? என்ன பண்றேன், ஷார்ட்டா போயிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சரிங்களா? அதுல போய் நான் செக் பண்ண முடியும். இந்த கிளாஸ்க்கு என்னென்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றாங்க, என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க, இன்னும் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இட் இஸ் லைக் ஒன் ஆஃப் த டெவலப்பர் விசிபிலிட்டி. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? இது ஓகே தானே? அடுத்து என்னன்னா, நீங்க வந்து ஓகே ஜி, அடுத்து என்ன, ஒரு கிளாஸ்க்கு தேவையான இன்டர்ஃபேஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரா டிஃபைன் பண்றோம் ஜி. அவ்வளவு ஒரு டாப் எம்என்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா லைக் தட் பாத்தீங்கன்னா, ஒரு என்னன்னா ஸ்பெக்னு சொல்லுவோம். ஸ்பெக், சரிங்களா? ஸ்பெக்னா என்ன சொல்றோம்னா, ஒரு ஸ்பெக் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன, ஒரு பெரிய லார்ஜ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, இந்த கிளாஸ்க்கு என்னென்ன டேட்டா மெம்பர்ஸ் தான் வேணும், இது தவிர எதுவுமே யூஸ் பண்ண போறது கிடையாது, இது மாதிரி இது தவிர வேற எந்த ஒரு மெத்தட்ஸ் யூஸ் பண்ண போறது கிடையாதுன்னா இட்ஸ் லைக் ஸ்பெக். ஓகேங்களா? ஸ்பெக் டிஃபைன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். ஸ்பெக் டிஃபைன் பண்ண முடிச்ச பிறகுதான் கிளாஸஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதனால என்னன்னா ஃபர்ஸ்ட் இதான் லைக் தட் ஸ்பெக்னு சொல்லுவோம், சரிங்களா? இது கிளியாரிட்டி இருந்தா மட்டும்தான் உங்களால கோட் டெவலப் பண்ண முடியும். உங்களால போயிட்டு என்னன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா ப்ரோ, என்ன ப்ரோ, சாரி, கிளாஸ் ஸ்டூடெண்ட்ல ஒரு புதுசா இன்னொரு மெத்தட் ஆட் பண்ணா அது கம்பைல் டைம்ல எரர் அடிக்குமோ? ஆமா ப்ரோ, ஆமா. அது எக்ஸ்ட்ரா இம்ப்ளிமெண்ட்ஸ் எழுதுறதுனால இது இல்லாதனால உங்களுக்கு வந்து எரர் அடிக்கும். நீங்க இதுல போய் நீங்க போடணும். போயிட்டு சப்போஸ் நீங்க போயிட்டு மிடில் ஆஃப் த அப்ளிகேஷன் போயிட்டு நான் என்ன பண்றேன், கெட் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு, சாரி, கெட் லாஸ்ட் நேம்னு ஒரு மெத்தட் மிடில் ஆஃப் த டெவலப்மெண்ட் போயிட்டு என்ன பண்றேன், கெட் லாஸ்ட் நேம்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்றேன், சரிங்களா? மிடில் ஆஃப் இதுல என்ன கெட் லாஸ்ட் நேம் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்காது. கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆமா ப்ரோ. உங்களுக்கு வார்னிங் எரர் அடிக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிருக்கும், இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதிருக்கனால உங்களுக்கு எரர் அடிக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து நீங்க டிஃபைன் பண்ணி எழுதணும். மேல போயிட்டு கெட் லாஸ்ட் நேம், இது என்ன டைப் ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம கம்பைல் பண்றப்ப அந்த எரர் அடிச்சிரும். கரெக்ட். ஓகே ப்ரோ, புரியுது. காட் இட். ஓகே, ஓகேங்களா? இது என்னன்னா ஓவரால் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஒரு டெவலப்பருக்கு விசிபிலிட்டி தான். ஓகேங்களா? புரியுது. ஓகே, இப்போ என்ன பண்றேன், போயிட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு கிளாஸும் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். என்ன பண்றேன், ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். என்ன பண்றேன், லெட் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் நம்மளுக்கு தெரிஞ்ச நியூ ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணுவோம். நியூ ஆப்ரேட்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் கிளாஸ் நேம் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுலயே போயிட்டு என்னன்னா ஹோவர் பண்ணும்போது 4 ஆர்குமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குது. என்னன்னா நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இட்ஸ் லைக் தட் கால் ஆகும்போது கன்ஸ்டம், அதாவது என்னன்னா ஒரு பேசிக் கான்செப்ட் தான். எப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்களோ, கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டம் மெத்தட்ல ஆட்டோமேட்டிக் கால் ஆகும். சரி, நம்ம ஊப்ஸ்ல படிச்சிருப்போம், சரிங்களா? என்னன்னா இது வந்து 4 பேராமீட்டர்ஸ் எதிர்பார்க்குது. நான் 4 பேராமீட்டர்ஸ் கொடுக்குறோம், சரிங்களா? கொடுக்கணும். போயிட்டு என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பரை வந்துட்டு இட்ஸ் லைக் தட் பாஸ் வந்து ஸ்ட்ரிங்காக நான் பாஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வார்னிங் எரர் அடிக்குது என்னன்னா இட்ஸ் லைக் தட் அசைன் இது நம்பர் டைப் நான் கொடுத்துருக்கறனால மொபைல் பார்த்தீங்கன்னா நம்பர் டைப் கொடுத்துருக்கனால இட்ஸ் லைக் தட் நான் பாஸ் பண்ண இண்டிஜரா ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணுறவங்க எரர் அடிக்குது. என்ன பண்ணுறேன் இட்ஸ் லைக் தட் நம்பர் டைப்பை மாற்றிக்கிறேன். ஓகேங்களா அவ்வளோதான். இப்போதைக்கு என்னன்னா நம்ம சினாரியோவில் ஒரு 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 ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம் சரிங்களா. போயிட்டு என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் நேம்னு வச்சுக்கிறேன். போயிட்டு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் வச்சு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் சில படிச்சிருப்போம். ஒரு ஸ்டூடெண்ட் அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே இருக்கிற மெத்தட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் சரிங்களா. கெட் ஃபர்ஸ்ட் நேம்னு ஒரு மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறேன். இதுக்கு எந்த ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணாதனால எம்டியாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா பண்ணிட்டு வர வேல்ஸ் என்ன பண்ணுறேன் கன்சோல் லாக்ல பிரிண்ட் பண்ணுறேன். கெட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் ஓகேங்களா. இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா கெட் த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் குமார் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா இதே மாதிரி மற்ற டைப்பும் அதே மாதிரி தான் கெட் லாஸ்ட் டைம் மொபைல் நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு அதே மாதிரி வேல்யூஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு இதில். இதுலயே டவுட் இருக்காச்சு உங்களுக்கு? அது இன்டர்ஃபேஸ் அண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா ஷேர் பண்ணுங்க. இல்ல ப்ரோ கிளியரா ஓகே ஓரளவு கிளியர் ஐடியா இருக்குல்ல சரிங்களா. ஓகே இது ஒன் ஆஃப் தி சினாரியோ ஜி சரிங்களா. ஓகே வேற யாருக்கு டவுட் இருக்கா ஜி? டவுட் இப்போ கெட் லாஸ்ட் நேம் அப்படிங்கற ஃபங்க்ஷன் இன்டர்ஃபேஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு ஜி ரஞ்சித் உங்க வாய்ஸ் கேட்கல லவுடா சார் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து கெட் லாஸ்ட் நேம்ன்ற இம்ப்ளிமெண்ட் அந்த டிக்ளேர் பண்ணத இன்டர்ஃபேஸை ரிமூவ் பண்ணிட்டு அந்த கம்பைல் பண்ணி காட்ட சொல்றாரு ப்ரோ. ஓகே இது சொல்லுங்க. இல்ல ஃபங்க்ஷன் ப்ரோ கெட் லாஸ்ட் நேம்ன்ற ஃபங்க்ஷன் அந்த ரிமூவ் பண்ணிட்டு இப்போ கம்பைல் பண்ணி காட்ட சொல்றாரு. ஓகே ஜி கம்பேர் ஆயிடுச்சு. அதான் ஜி நான் சொன்ன பாத்தீங்களா என்னன்னா ஒன் ஆஃப் தி டெவலப்பர் விசிபிலிட்டி தான். எங்க போயிட்டு என்ன பண்றேன் இந்த கிளாஸ்ல போயிட்டு இந்த இன்டர்ஃபேஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட் போல இந்த மெத்தனை கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் டாப் டு பாட்டன் ரீட் பண்ணணும் கேட்டுங்களா. இல்ல கொடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா என்னன்னா மறுபடியும் போயிட்டு நான் என்ன டாப் டு பாட்டன் அந்த ஃபைல் எல்லாமே ரீட் பண்ணா மட்டும் உங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது கேட்டுங்களா. அவன் என்ன சொல்லியிருப்பானா இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் தான் கிரியேட் பண்றீங்க. இந்த கிளாஸ்க்கு என்னென்ன தேவையோ என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றீங்களோ இதுல ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றீங்க அவ்வளவுதான். ஓகே கிளியர் தான். எரர் அடிக்காது இல்ல? எரர் அடிக்காது இல்ல ஜி வாங்க அடிக்காது ஆமா கம்பைல் பண்றப்ப. கரெக்ட். அது உங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரக்சர் தான் அந்த கிளாஸ் தேவையான ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிட்டோ அதுதான். அதான் என்ன சொன்னா ஏதோ டெவலப்பர் விசிபிலிட்டி அவ்வளவுதான் சரிங்களா. நீங்க இது பண்ணாம இது இன்டர்ஃபேஸ் இல்லாம கிளாஸ் கிரியேட் பண்ணி நீங்க ரன் பண்ண முடியும். அது அது நார்மலா ரன் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே சப்போஸ் இன்டர்ஃபேஸ்ல நான் வந்து ஒரு மெத்தட் வச்சிட்டு நான் இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலனா அதுவும் எரர் அடிக்காது கரெக்ட்டா? எப்படி சொல்றீங்க? எப்படி நீங்க வந்து கெட் ஃபர்ஸ்ட் நேம் வச்சிருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க? ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம் எடுத்துறேன். இப்போ கம்பைல் பண்ணா இப்பயும் எரர் அடிக்காது. இல்ல படிங்க இப்ப பாருங்க வார்னிங் காட்டுச்சு பாருங்க என்னன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் நான் எழுதிருக்கேன்னா இந்த அதான் ஜி இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன செட் பண்றோமோ அதெல்லாம் கீழே யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இப்ப என்ன வேணும் கீழே பாருங்க இந்த எரர் படிங்களே
ஸ்டூடெண்ட் இன்கர்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ஸ்டூடெண்ட் இன்ஃபோ. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் சொன்னது எல்லாமே வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதை போக எக்ஸ்ட்ராவும் நம்ம வச்சுக்கலாம். கரெக்ட். எக்ஸ்ட்ரா வந்து கிளாஸ் என்ன வேணா வச்சுக்கலாம். ஆனா வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான். எக்ஸ்ட்ரா நீங்க கிளாஸ் எழுதிக்கலாம், ஆனா வந்து அப்படி டெவலப்பர் இதுல பாயிண்ட் ஆஃப் வியூல ரெக்கமெண்ட் கிடையாது. ஏன்னா ஒரு புது டெவலப்பர் உள்ள வரான்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்து இன்டர்ஃபேஸ் தான் எடுத்து பார்ப்பான். சரிங்களா? இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது அந்த மெத்தட்ஸ் இருக்கிறத வச்சுதான் டெவலப் பண்ணுவான். நீங்க போய் இன்டர்மீடியட் போயிட்டு எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம போயிடும். அது என்னன்னா டெவலப்பர் விசிபிலிட்டி முக்கியம் இதுல உங்களுக்கு டைப்ஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு என்னன்னா, இது ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலா. போயிட்டு இந்த மெத்தட்ஸ்ல யூஸ் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ வந்து லொகேஷன் வந்து ஆப்ஷனல் அப்படின்னா இந்த உனக்கு கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டான், நீங்க இது ஆப்ஷனலா எடுத்துக்காது, இது கொடுக்கணும் கம்பல்சரி கிடையாது. கிளாஸ்ல வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட். ஆமா, கிளாஸ்ல வந்து கம்பல்சரி இருக்கணும். அப்போ போயிட்டு என்ன லொகேஷன் எடுத்துறேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எரர் அடிக்காது உங்களுக்கு. ஏன்னா இது ஆப்ஷனலா தான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மெத்தட்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெத்தட்ஸ் வந்து எனக்கு வேணும் வேண்டாம் ரெண்டு டபுள் மைண்டா இருந்ததுன்னா இன்டர்ஃபேஸ் போயிட்டு கொஸ்டின் மார்க் பண்ணீங்கன்னா போதும். இது ஆப்ஷனல் மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணிக்க உங்களுக்கு. ஓகே ப்ரோ, காட் இட் ப்ரோ. ஓகே ஜி, சூப்பர். ஓகே, ஓரளவுக்கு ஐடியா இருக்குல்ல ப்ரோ? ஊப்ஸ் அந்த ஊப்ஸ் கான்செப்ட் இந்த டைப்ஸ்கிரிப்ட்ல இருக்கு ப்ரோ. ப்ரோ இனிமே ப்ரீ ரெக்வெஸ்ட்டா ஊப்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிடுங்க ப்ரோ. நான் ஊப்ஸ் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடுறேன் அடுத்த டைம். ஓகே, அப்படிங்களா? ஓ சாரி ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் இதுல பாத்துக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுல இந்த செஷன்ல டவுட் இருந்தா ஷேர் பண்ணுங்க ஜி. லிட்டில் பிட். எனக்கு எதுவும் இல்லை, கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு. நான் ஒரு டைம் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் எனக்கு தெரியும். ஒரு சாம்பிள்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு திங்க் பண்றேன். சும்மா டைப்ஸ்கிரிப்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி பார்த்தோம்னா ஐடியா நிறைய கிடைக்கும். நீங்க நிறைய கான்செப்ட் இருக்கு ப்ரோ. இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுறது, ஒரு இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸ் இது பண்றது நிறைய இருக்கு. அப்கமிங் கிளாஸ் கவர் பண்ற அப்படி ஒன் பை ஒன். சரிங்களா? ஓகே, பிரச்சனை இல்லை ப்ரோ. ப்ரோ அப்படியே நீங்க ஒரு ஃபைல்ல நீங்க இப்போ கோட் அடிச்சீங்கல்ல, கரெக்ட். அந்த கோடை வந்து ஏதாவது கிட்டப்ல புஷ் பண்ணிட்டு சும்மா ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. எல்லாருக்கும் சும்மா ரெஃபரன்ஸா வச்சு பார்த்துக்கோ நாங்க. அப்படிங்களா? ஓகே ப்ரோ, ஷூர். ஓகே, அன்னைக்கு கேட்டாங்க. ஓகே ப்ரோ, நான் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? டீம்ல ஷேர் பண்ணுங்க ப்ரோ. டீம்ல ஓகே ப்ரோ. எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான் என்னன்னு சொல்லிடுறேங்க. இப்போ ரியாக்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ரியாக்ட்ல ஒன்னு கொண்டாந்துருக்கான், ரீகாயில் ஒன்னு கொண்டாந்துருக்கான். ஓகேங்களா? இது எதுக்குன்னா இட்ஸ் லைக் தட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ரெடக்ஸ். ஓகே ப்ரோ. ஓகேங்களா? இது ஸ்டேட் ரெடக்ஸ் பத்தி ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேக்ல நம்ம ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரெடக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அஃபீஷியலாவே என்ன பண்ண ரேக்டே வந்துட்டு அஃபீஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்கான் ரீகாயில்னு ஒரு கான்செப்ட். சரிங்களா? இப்போ மேக்ஸிமம் வந்து அப்கமிங் இதுல போயிட்டு ரெடக்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். இது இப்பெல்லாம் இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது இன்பில்டா ரேக்ல கொண்டாந்துருவோம். ரெடக்ஸ் ஒன் ஆஃப் தேர்ட் பார்ட்டி தான் கட்டுங்க. என்பிஎம் தேர்ட் பார்ட்டில இப்பதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இன்பில்டாவே அவன் கொண்டாந்துருவான். சரிங்களா? இது மாதிரி இதான் யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது பத்தி ஐடியா என்ன? ஆமா ப்ரோ, ஆமா கரெக்ட். அஃபீஸ்லயே இது பண்ணல, ஆனா அவன் கொண்டாந்துருக்கான். ஆனா நம்ம டெவலப் பண்ணும்போது தான் தெரியும் எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு தெரியல. பார்த்தாதான் தெரியுது. ஓகே 10 days தான் ஆச்சு ஆல்மோஸ்ட். சரிங்களா? இது ஒரு டைம் என்னன்னு பாருங்க. சரிங்களா? அதை ஷேர் பண்றதை இது பண்ணுங்க. ஓகே ப்ரோ, ஃபைன். ஓகே ப்ரோ. ஹலோ ஹலோ ப்ரோ, இப்போ வந்து ரியாக்ட்ல வந்து டைப்ஸ்கிரிப்ட் வந்து என்விரான்மென்ட் செட் பண்றது செக்ஷன் இருக்கு. சாரி ப்ரோ, சாரி. ரியாக்ட்ல வந்து டைப்ஸ்கிரிப்ட் என்விரான்மென்ட் செட் பண்றது. என்விரான்மென்ட் செட் பண்ணலாம். ஓகே, என்ன பண்றீங்கன்னா ஒண்ணு ப்ரோ ஹலோ ஒண்ணு ப்ரோ இல்ல ப்ரோ. என்னன்னா நீங்க வெளியே போயிட்டு ரூட் ஆஃப் ப்ராஜெக்ட் போயிட்டு டாட் இனி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், டாட் இனி ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அது வேல்யூஸ் செட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். கான்ஸ்டன்ட் மாதிரி செட் பண்ணிக்கிட்டு, சரிங்களா, என்ன பண்ணுவோம் நாம ப்ராசஸ் இன்ஜினியரிங் போட்டு எடுப்போம்னு நினைக்கிறேன். கேட்டங்களா? ஓகே. ஹலோ, அவ்வளவுதான். இது நார்மலா தான் எடுப்போம். இது அவரை கேக்குறது வந்து ஆக்சுவலா வந்து ரியாக்ட் டெவலப்மெண்ட்டே நான் வந்து டைப்ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணோம். .js பதிலா ரியாக்டோட காம்பவுண்ட்ஸ் ஃபைல வந்து சப்போஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் .tsன்னு வச்சு அந்த மாதிரி ஒரு செட்டப் கேக்குறான். எப்படி செட்டப் பண்றோம் அப்படின்றது கேக்குறாரு அவரு. ஓ, செட்டப் பண்றதுங்களா? ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ் வேணா கவர் பண்றோம் ப்ரோ. இப்படி அதுதான் இப்போ வந்து அந்த TS கான்ஃபிக்னு ஒன்னு இருக்கு. அதுல வந்து நம்ம இப்ப நீங்க ரூல்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய செட் பண்ணலாம்.
இந்த மாதிரி இப்ப சிலதுக்கு வந்து நமக்கு கம்பைலர் எரர் அடிக்கல, பட் ஆனா வந்து அந்த டிஎஸ் கான்ஃபிக்ல வந்து நம்ம செட் பண்ணும்போது நம்ம டைரக்டா இந்த மாதிரி கோட் அடிச்சாதான் அந்த கம்பைல் ஆகும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் போற மாதிரி இனிஷியல் ஸ்டேஜ்லயே வந்து அதை கான்ஃபிக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன், பட் எனக்கு ஐடியா இல்லை. ஸோ அதை வந்து நீங்க செஷனா எடுத்தீங்கன்னா, ரியாக்ட்லயே டைரக்டா எடுத்தீங்கன்னா அப்படிங்களா? ஓகே ப்ரோ. இன்னொரு சஜஷன் என்ன கேட்டிருந்தேன் நிறைய பேர், என்ன ஃபர்ஸ்ட் கோட் டைப்ஸ்கிரிப்ட் எடுங்க, அதுக்கப்புறம் ஒன்று வேணா போலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் கோட் டைப்ஸ்கிரிப்ட் எடுத்தேன். ஓகே ப்ரோ, ஓகே, ஒன்றும் பிரச்சனை. அப்கமிங் கிளாஸ்ல உங்களுக்கு ரைட்டோட எப்படி டைப்ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றாங்க உங்களுக்கு கவர் பண்ணலாம், சரிங்களா? ஓகே. மெயினா வந்து இப்ப ரியாக்ட்ல நிறைய ரூல்ஸ் இருக்கு, பட் வந்து நம்ம என்ன சொல்றதுன்னா இனிஷியல் ஸ்டேஜுக்கு வந்து என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஐடியா கொடுத்தா நல்லா. ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ, நார்மலா நீங்க பண்றது ஜாஸ்தி என்ன பண்ண போறீங்களோ அதே தான் நீங்க அதுலயும் பண்ண போறீங்க. வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா அடிஷனல் எதுவும் பண்ண போறது கிடையாது, எனக்கு தெரிஞ்சளவுக்கு ஒண்ணு, சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா, நீங்க போயிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம ஸ்டேட் செட் பண்ற மாதிரி என்ன பண்ணுவோம், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் போயிட்டு என்ன பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் திஸ் ஸ்டேட்னு போட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று மேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஒரு ஆப்ஜெக்ட் மேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அந்த ஆப்ஜெக்ட் எல்லாமே என்ன பண்ணுவோம், நாம டைரக்டா போயிட்டு இன்டர்ஃபேஸ்னு கொண்டாடுவோம், அவ்வளவுதான். இல்லிட்டபிளி சேஞ்ச், அவ்வளவுதான். இது ஒரு பாயிண்ட், ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் போயிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம்னா அதுக்கு வர பாராமீட்டர் ப்ராப்ஸ் வர வேலையை எல்லாமே டைப் செக்னா பண்ண மாட்டோம், கரெக்ட்டுங்களா? வந்து என்னன்னா ப்ராப் டைப்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை வச்சு நீங்க பண்ணுவீங்க. ப்ராப்ஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. ஒரு மெத்தட் வந்துட்டு ஒரு இன்டர்னலா ஒரு மெத்தட் பாஸ் பண்றீங்க அப்படின்னா அவன் டைப் செக்கிங் பண்ண மாட்டோம், அது ரிட்டன் டைப் நம்ம செக் பண்ண மாட்டோம். டைப் ஸ்கிரிப்ட்ல அடிஷனல் இது நான் பண்ணுவோம், அவ்வளவுதான். மேஜர் சேஞ்சஸ் இவ்வளவுதான் இருக்கும். ஆனா வேணா டிஎஸ் கான்ஃபிக் சொன்ன மாதிரி டிஎஸ் கான்ஃபிக் வேணா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம செட் பண்ணுவோம், அவ்வளவுதான். இது தவிர சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலா என்ன பண்ண போறீங்களோ ஜாவாஸ்கிரிப்ட்ல அதே தான் டைப் ஸ்கிரிப்ட் பண்ண போறீங்க, அதே பிசினஸ் லாஜிக் தான். என்னென்ன அடிஷனலா என்ன டைப் ரிட்டன் டைப் பண்ண போறீங்க, அது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறத ஒரு இன்டர்ஃபேஸ் செட் பண்ணி பண்ண போறீங்க. ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஈனம் ஒரு டைப் செட் பண்ணி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இது தவிர வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது, அவ்வளவுதான். சரிங்களா? அது என்னன்னா உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல கவர் பண்ண உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும், சரிங்களா? அது ஒண்ணா ட்ரை இப்ப பண்ணலாம். வந்து இன்டர்ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணாம நம்ம பண்ண முடியும்ல, ஆக்சுவலி டைப்ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்ல இறந்து வராம. அது பண்ணலாம் ப்ரோ. அது இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஆப்ஷன்ல தான். அது எதுக்குன்னா ஒரு பட் ஆனா அது ஸ்ட்ரிக்ட்டா இப்ப இல்ல ப்ரோ. இப்ப நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், நான் அதுல வந்து டிஎஸ் கான்ஃபிக்ல வந்து நான் ஸ்ட்ரிக்ட்டா அதை ஃபாலோ பண்ண முடியுமா? அந்த மாதிரி கான்ஃபிக் பண்ணிவிட்டேன்னா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணாதான் வந்து கம்பைல் ஆகிற மாதிரி, இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணலன்னா எரர் அடிக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, எது ஈஸியா இருக்கோ ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் டைப்பாவே டைப் ஸ்கிரிப்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணாம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே அடிப்பாங்க. பட் வந்து நம்ம இனிஷியலா நம்ம ஒரு அப்ளிகேஷனை வந்து கான்ஃபிக் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும்ல. அந்த மாதிரி எதனா இருக்கா அப்படின்ட்டு கேட்குறேன். ஆக்சுவலா எனக்கு நீங்க சொன்ன கான்செப்ட் புரியுது. ஆனா வந்து அது ட்ரை பண்ணது கிடையாது. ஏன்னா கம்பைல் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் பண்ணாம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு கம்பைல் டைம்ல எரர் த்ரோ பண்ற மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறேன். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா? ஓகே ப்ரோ. ஒரு டைம் ரியல் டைம் நான் பாத்துறேன். நான் அது பண்ணது இல்ல, வேணும் பார்த்துட்டு வேணா உங்களுக்கு சொல்றேன் எப்படின்னு, சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா நம்ம இன்டர்ஃபேஸ் இருந்து கிளாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண அவசியம் இல்லல்ல ப்ரோ? அவசியம் இல்லை ப்ரோ. ஆனா வந்து ரெக்கமெண்ட் பண்றேன். அது நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி போயிடும் உங்களுக்கு இருந்தது இல்லாம இருந்ததுன்னா. நார்மல் ஜாவாஸ்கிரிப்டுக்கும் நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ சப்போஸ் நான் ஒரு காம்பவுண்ட் எழுதுனாவே நான் இன்டர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணும் அப்படின்னா அது தப்பு தானே ப்ரோ? ஓகே, இல்ல ப்ரோ, அப்படி தப்புன்னு சொல்ல முடியாது. எப்படின்னா அது வந்து எப்படின்னு நீங்க சொல்றது வந்து எப்படின்னா ஒரு நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி போயிடும் உங்களுக்கு. அந்த காம்பவுண்ட் பார்த்தா நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட், ஓகேங்களா? அதே வந்துட்டு எனக்கு என்னன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் என்னன்னா என்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு காம்பவுண்ட் இருக்கு, காம்பவுண்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன். இது டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து எப்படின்னா இது நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் இதே தான் நான் பண்ண போறோம். நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் இதே ஸ்டேட் தான் செட் பண்ண போறோம் ஒண்ணு, சரிங்களா? ஏன் அடிஷனலா இன்டர்ஃபேஸ் செட் பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட் மிஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். வேற ஒரு டெவலப்பர் வந்துட்டு ஸ்டேட் தூக்கி விட்டான்னு வச்சுங்களேன், சரிங்களா? இன்டர்ஃபேஸ்ல கை வைக்காம ஸ்டேட் தூக்கி விட்டான்னு என்ன ஆகும் உங்களுக்கு? கம்பைல் டைம் யாராவது த்ரோ பண்ணுங்களா? இப்போ என்ன நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஒரு டெவலப்பர், நான் ஒரு டெவலப்பர்னு வச்சுங்களேன். நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட் 3 ஸ்டேட் செட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மொபைல் நம்பர் செட் பண்ணிட்டு இன்டர்ஃபேஸும் செட் பண்ணிட்டீங்க, சரிங்களா? நான் என்ன பண்றேன், என்ன இன்டர்ஃபேஸ் பார்க்கவே இல்லை. இன்டர்ஃபேஸ் பார்க்காம இந்த ஸ்டேட் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த மொபைல் நம்பரை தூக்கி விட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் மட்டும் தான் எனக்கு இருக்கும். ஆனா வந்துட்டு கம்பேர் டைம் யாராவது த்ரோ பண்ணும். ஏன்னா இன்டர்ஃபேஸ்ல 3 டைப் இருக்கு. ஆனா காம்பவுண்ட்ல 2 டைப் தான் இருக்கு, சரிங்களா?
இது மாதிரி என்னன்னா ஒரு மல்டிபிள் டீம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் செக்கிங் வந்துட்டு யூஸ் பண்றது இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. என்னன்னா ஒரு லைக் தட் பாத்தீங்கன்னா டெவலப்பர் விசிபிலிட்டி தான் ப்ரோ, அவ்வளவுதான். நீங்க அது பண்ணாமே பண்ணலாம், தப்பு இல்ல. ஆனா அது நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட். ஹலோ. ஓகே ஓகே ப்ரோ. நான் ஒரு சஜஷன் தரேன். எப்படின்னா இப்ப ஜாவாஸ்கிரிப்டும் வந்து ஒரு செட் ஆஃப் சைடு நீங்க வந்து அப்ளிகேஷன் எதனா எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி, அண்ட் ஒரு செட் ஆஃப் இது டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் பண்ற மாதிரி. ஸோ இதுல வந்து அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதனால இப்ப இந்த எரர் வந்து நம்மளால நெக்லெக்ட் பண்ண முடியுது. ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதுனா அந்த எரர் வந்து நம்மளுக்கு த்ரோ பண்ண மாட்டேங்குது. பட் டைப் ஸ்கிரிப்ட்ல பண்ணும்போது அது நம்மளுக்கு இனிஷியலாவே அந்த இது தெரியுது. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் இன்னும் வந்து ஒரு ரெண்டுத்துக்குமே கம்பேர் பண்ணி ஒரே அப்ளிகேஷனை வந்து டைப் பண்ணி கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து பெட்டரா வந்து எல்லாருக்கும் புரியும் டைப் ஸ்கிரிப்ட் எதுக்கு மெயினா இது. ஓகே சோ நான் சஜஷன் கொடுக்குறேன். இல்ல ப்ரோ புரியுது ப்ரோ. ஆனா வந்து 1 ஹவர்க்குள்ள இவ்வளவு கவர் பண்ண முடியாது. இன்னைக்கு படிச்சது ஓகே தான் ப்ரோ. பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சாதான் கண்டிப்பா வந்து அது நெக்ஸ்ட் இது போக முடியும். பட் நீங்க இன் ஃபியூச்சர்ல வந்து பேசிக்ஸ்லாம் முடிச்சுட்டு சொல்ல போறீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 அப்ளிகேஷன் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இதுலயும் கிரியேட் பண்ணி இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், நம்மளுக்கு ஏன் வந்து டைப் ஸ்கிரிப்ட் முக்கியம் அப்படின்னு வந்து 2 இதுலயும் கம்பேர் பண்ணி புரிய வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். மச் பெட்டரா இருக்கும். ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர், செம ஐடியா ப்ரோ. ஓகே, அதான் ட்ரை பண்ணலாம் ப்ரோ நான். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. அதர்ஸ் ப்ரோ, அதர்ஸ் சஜஷன் இருந்தா சொல்லுங்க ப்ரோ, வேற மாதிரி கொண்டு போகலாம். இல்லைன்னா இது செம ஐடியா, இது நல்லா இருக்கு. ஓகே, வேற அதர்ஸ் ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, ஃபைன். ஓகே ப்ரோ, இந்த செஷன் தான் முடிச்சலாம் இருக்கேன். ஓகேங்களா? ஃபைன் ஜி. தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ.